அனைவரையும் டாக்டர் வருண் சிவ சேனலுக்கு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டை பத்தி பார்க்க போலாம். இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் 6 கான்ஸ்டிடியூன்சி இருக்கு. இந்த 6 கான்ஸ்டிடியூன்சிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஹொசூர், தளி. இந்த 6 கான்ஸ்டிடியூன்சில யார் யார் வெற்றி வேட்பாளர்கள் இருக்காங்க, யார் யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கு, எவ்வளோ ஓட் விக்டரியில் எல்லாம் ஜெயிச்சாங்க அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அசம்பிளி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை அசம்பிளியில் இது வரைக்கும் 3 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 3 எலெக்ஷன்ஸ்லையும் ஏடிஎம்கே அலையன்சஸ் தான் வந்து கண்டினியூஸாக ஜெயிச்சு ஏடிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக அந்த தொகுதியில் இருக்காங்க. இதில் போன எலெக்ஷனில் ஏடிஎம்கே சார்பாக டிஎம் தமிழ்ச்செல்வன் அப்படின்ற கேண்டிடேட் நின்னாரு. கிட்டத்தட்ட 99,600 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இது அவருக்கு ஆப்போசிட்டா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அவங்க வந்து ஆறுமுகம் அப்படின்ற கேண்டிடேட் 71,000 வாக்குகள் விட்டுருக்காங்க. டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 ஓட்டு வித்தியாசத்துல ஏடிஎம்கே கேண்டிடேட் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. மற்ற கட்சிகள்லாம் இதுல வந்து கணிசமா 10,000 ஓட்டுக்கு கீழே தான் வாங்கியிருக்காங்க. அப்ப நம்ம இந்த தொகுதியை எடுத்துக்கும் போது ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே இவங்க தான் மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டு இங்கே வச்சிருக்காங்க. இந்த தடவையும் போன தடவை ஜெயிச்ச சிட்டிங் எம்எல்ஏ தான் தமிழ்ச்செல்வம் தான் இந்த தடவையும் ஏடிஎம்கே சார்பாக நிற்கிறாங்க. அதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பாக ஆறுமுகம் கேண்டிடேட்டுக்கு பதிலாக குப்புசாமி அப்படின்ற புது கேண்டிடேட் வந்து இங்கே களமிறங்குறதுனால கொஞ்சம் வாக்கு வித்தியாசம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்ச்செல்வன்ற ஏடிஎம்கே கேண்டிடேட் இந்த தொகுதியை ஜெயிக்கிறதுக்கு மிக பிரகாசமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா போன தடவை ரெஜிஸ்டர் ஓட்டை விட இந்த தடவை ரெஜிஸ்டர் ஓட்டு நியர்பை 4,000 ஓட்டு தான் ரிமூவ் ஆயிருக்கு. அதனால ஓட்டு சதவீதம் மாறுறதுக்கு உண்டான சான்சஸ் இங்க கம்மி தான். அடுத்த தொகுதின்றதை எடுத்துட்டீங்கன்னா பர்கூர் அசம்பிளி. இந்த பர்கூர் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நியர்பை 13 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 13 எலெக்ஷன்ஸ்ல 4 எலெக்ஷன்ஸ் வந்து டிஎம்கே அண்ட் அலையன்சஸும், மீதி 9 எலெக்ஷன்ஸ் வந்து ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதுல போன தடவை டிஎம்கே ஜெயிச்ச மதியழகன் அப்படின்ற கேண்டிடேட் தான் இந்த தடவையும் டிஎம்கே சார்பாக திருப்பி நிற்கிறாப்படி. அதே போல போன தடவை கிருஷ்ணன் அப்படின்ற ஏடிஎம்கே கேண்டிடேட் நியர்பை 84,000 ஓட்டு வாங்கி ஒரு நல்ல ஸ்டேபிளான நிலைமையில நிற்கிறாரு. அவருக்கு பதிலாக இந்த தடவை ஏடிஎம்கேல புது கேண்டிடேட் வந்து நிற்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேல ஒரு சின்ன பின்னடைவு தான். அந்த தொகுதியில மார்ஜின் ஆஃப் விக்டரி வந்து பாத்தீங்கன்னா நியர்பை 12,000 ஓட்டுல டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. இந்த தடவை இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எலக்டோரல் ஓட்டுல இருந்து ரிமூவ் ஆயிருக்கிறது. நியர்பை ஒரு 10,000 ஓட்டு வந்து ரிமூவ் ஆயிருக்கிறதுனால இங்க வின்னிங் சான்சஸ் இஸ் ஈக்குவல் டு ரிமூவல் ஓட்டு இருக்கிறதுக்கு நியர்பை இருக்கிறதுனால இங்க டியூவல் சான்சஸ் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில கொஞ்சம் டஃப் காம்படிஷன் தான் இருக்கு. டியூவல் சான்சஸ் தான். அடுத்த தொகுதி பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி அசம்பிளி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நியர்பை 12 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 12 எலெக்ஷன்ஸ்ல 5 எலெக்ஷன்ஸ் வந்து டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. மீதி 7 தடவை வந்து ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதே போல இந்த தொகுதியில போன தடவை வந்து ஏடிஎம்கே 96,000 ஓட்டுகள் வாங்கின அசோக் குமார் அப்படின்ற கேண்டிடேட் தான் இந்த தடவையும் திருப்பி நிற்கிறபடி கன்சிக்யூட்டிவா 2வது தடவை இந்த தொகுதியில் நிற்கிறது ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே போல டிஎம்கே சார்பா செங்குட்டுவன் அப்படின்ற கேண்டிடேட்டும் 95,000 வாக்குகள் ஒரு நிலையான இடத்தை பெற்றிருந்தாங்க. பட் இந்த தடவை டிஎம்கேக்கு பதிலாக இந்த தொகுதியில இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சேர்ந்த செல்லகுமார் அப்படின்றவர் வந்து நிற்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு முந்தின எலெக்ஷன்ஸ்ல ஆப்போனன்ட் கேண்டிடேட்டான செங்குட்டுவன் தான் சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தாரு. பட் இந்த தடவை அந்த செங்குட்டுவன்றவர் 2 தடவை அந்த இடத்துல போட்டியிட்டு இந்த தடவை போட்டியிடாதது டிஎம்கேக்கு ஒரு பின்னடைவா தெரியுது. அதே போல மற்ற கட்சிகளை பார்த்தீங்கன்னா நியர்பை பிலோ 10,000 ஓட்டுகளுக்கு கீழே தான் வாங்கியிருக்காங்க. அதை பார்க்கும்போது இந்த தொகுதி கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷனாக தான் இருக்கு. ஏன்னா போன தடவையே இந்த தொகுதியில ரொம்ப டஃப் காம்படிஷனா இருந்து 796 ஓட்டு வித்தியாசத்துல தான் வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி எலக்டோரல் ரிமூவலும் நியர்பை ஒரு 1000 ஓட்டு தான் ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த தொகுதியுமே வந்து ஒரு கேட்டாண்ட வால் மாதிரி தான். பட் டிஎம்கே சார்பா இந்த தடவை போட்டியிடாம நேஷனல் காங்கிரஸ் நிக்கிறதுனால மக்கள் எவ்வளவு தூரம் ஆதரிப்பாங்க அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த தொகுதியும் ரொம்ப டஃப் காம்படிஷனா தான் இருக்கும். இது
டியூவல் சான்சஸ் தான். அடுத்த தொகுதி எடுத்துட்டீங்கன்னா வேப்பண்ணஹள்ளி. இந்த அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 3 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 3 எலெக்ஷன்ல டிஎம்கே 2 தடவையும் ஏடிஎம்கே 1 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போன தடவை ஏடிஎம்கே சேர்ந்த முனுசாமி அப்படின்ற சிட்டிங் எம்எல்ஏ தான் நியர்பை 94,000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காப்படி. அவங்களோட மார்ஜின் ஆஃப் விக்டரி வந்து பாத்தீங்கன்னா 3,000 ஓட்டு வித்தியாசத்துல. ஸோ இந்த தடவை டிஎம்கே சார்பா போன தடவை நின்ன எம்எல்ஏ முருகன் தடவை நிக்காதது டிஎம்கேக்கு ஒரு பின்னடைவா இருக்கு. இந்த தடவை டிஎம்கேவை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர் தான் நிக்கிறாரு. அதே போல மத்த கட்சிகளை பாத்தீங்கன்னா நியர்பை 10,000 ஓட்டு கீழே தான் வாங்கி இருக்கிறதுனால இங்கேயும் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தான் ஸ்ட்ராங் அலைன்சஸா நிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் எலக்ட்ரல் ஓட்டு ரிமூவ் ஆயிருக்கிறது நியர்பை ஒரு 8,000 ஓட்டு ரிமூவ் ஆயிருக்கிறது டிஎம்கேக்கு ஒரு அட்வான்ஸா தெரியுது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏ கே முனுசாமி திருப்பியும் நிக்கிறது ஏடிஎம்கேக்கு ஒரு பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. இருந்தாலும் இங்க ஒரு டஃப் காம்படிஷன் தான். அடுத்த தொகுதியை பாத்தீங்கன்னா ஒசூர் தொகுதி. இந்த ஒசூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 13 எலெக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. இந்த 13 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே அண்ட் அலைன்சஸ் வந்து 11 தடவையும் ஏடிஎம்கே அண்ட் அலைன்சஸ் வந்து 2 தடவையும் ஜெயிச்சு டிஎம்கே இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பவுண்டேஷனா நிக்கிறாங்க இந்த தொகுதியில. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே சார்பா சத்யா அப்படின்ற கேண்டிடேட் நிக்கிறாங்க. சத்யான்ற கேண்டிடேட் வந்து 2019 டிஎம்கே சார்பா போட்டிட்டு நியர்பை 1.25 லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போன தடவை சத்யான்ற கேண்டிடேட்டுக்கு பதிலாக பிரகாஷ்ன்ற ஒரு நியர்பை 1,18,000 ஓட்டு வாங்கி ஸ்ட்ராங் பவுண்டேஷனா இருந்திருக்காங்க. இந்த தடவை பாத்தீங்கன்னா டிஎம்கே சார்பா அதே சத்யா அப்படின்ற கேண்டிடேட் நிக்கிறது டிஎம்கேக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. அதே மாதிரி ஏடிஎம்கே சார்பா பாலகிருஷ்ண ரெட்டி அப்படின்ற கேண்டிடேட் வந்து நிக்கிறாரு. போன தடவை ஏடிஎம்கே சார்பா ஆப்போனண்டா ஜோதின்னு கேண்டிடேட் இந்த தடவை நிக்காது ஏடிஎம்கேக்கு ஒரு பின்னடைவா தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில சத்யான்ற கேண்டிடேட் டிஎம்கே சார்பா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக பிரகாசமா தெரியுது. அடுத்த தொகுதி பாத்தீங்கன்னா களி தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 11 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த 11 எலெக்ஷன்லயும் டிஎம்கே அண்ட் அலையன்சஸ் அவங்க வந்து 10 தடவையும் ஏடிஎம்கே அண்ட் அலையன்சஸ் வந்து 1 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதி டிஎம்கேக்கு ஒரு ஸ்ட்ராங் பவுண்டேஷனா இருக்கிற தொகுதியா இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டி ராமச்சந்திரன் அப்படின்ற கேண்டிடேட் டிஎம்கே சார்பா சிபிஐ பார்ட்டியில நிக்கிறாரு. இவரு இந்த தொகுதியில 3 தடவை சிட்டிங் எம்எல்ஏவா இருந்து 4வது தடவை போட்டியிடுறது டிஎம்கேக்கு ஒரு பெரிய பலமா இருக்கு. அதே மாதிரி ஆப்போனன்ட் கேண்டிடேட் இந்த தொகுதியில பாரதிய ஜனதா பார்ட்டியில இருந்து நாகேஷ்குமார் அப்படின்றவர் தான் நிக்கிறாரு. போன தடவையும் இதே கேண்டிடேட் தான் வந்து ஆப்போனன்ட் நின்று நியர்பை 64,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ போன தடவை அதே கேண்டிடேட் தான் இந்த தடவை 2 ஆப்போனன்ட் கேண்டிடேட்டும் நிக்கிறது இங்க பெரிய போட்டியா நிலவுது. பட் என்னதான் இருந்தாலும் போன தடவை சிட்டிங் எம்எல்ஏவா ராமச்சந்திரன் அவர்கள் நியர்பை 56,000 ஓட்டு வித்தியாசத்துல நாகேஷ்குமாரை ஜெயிச்சு ஒரு ஸ்ட்ராங் பவுண்டேஷனா இருக்காங்க. அதே போல நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஓட் இந்த தொகுதியில ஒரு 15,000 ஓட்டு வந்து ரிமூவ் ஆயிருக்கிறது டிஎம்கேக்கு ஒரு பின்னடைவா தெரியுது. பட் என்ன இருந்தாலும் ராமச்சந்திரன்ற ஒரு டிஎம்கே கேண்டிடேட் சார்பா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்க மிக பிரகாசமா தெரியுது. அதே போல இந்த கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள நியர்பை 6 தொகுதிகள் இருக்கு. இந்த 6 தொகுதியில 2 தொகுதி வந்து டிஎம்கேவும் 2 தொகுதி ஏடிஎம்கேவும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கு. இன்னும் 2 தொகுதியில டியூவல் சான்சஸ் கொஞ்சம் டஃப் காம்படிஷன் நிலவறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. இதை பத்தின கருத்துக்களை நீங்க பகிருங்க. மேற்கொண்டு அடுத்த சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் வரும்.